பாராட்டுக்கள். அடுத்ததாக நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஜேஆர்சி செயற்குழு உறுப்பினர் சமூக ஆர்வலர் திரு வைரபாதி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். வாழும் போதும் தமிழ் படித்து வாழ வேண்டும், நான் வீழும் போதும் தமிழுக்காக வீழ வேண்டும் என்கிற தமிழை வாழ்த்தி இந்த அருமையான மிகப்பெரிய மாபெரும் வரலாற்று சம்பவமான 80 ஆண்டு கால சுதந்திர தின விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மாணவர்களை உயர்வுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நிச்சயம் வெற்றியை அடைந்தே தீர்வோம் என்று சொல்லி அதற்காக படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி, இது ஒரு வரலாறு, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. இன்னைக்கு சுதந்திர தினம் என்று சொல்லுகிற பொழுது நம் வெறும் வார்த்தையாக பார்ப்பதற்கான ஒரு இடம் அல்ல. இதற்கு பின்னாக அநேக ரத்தங்கள் உண்டு, அநேக காயங்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேகவற்றை இந்த சுதந்திரத்திற்காக உழைத்த தியாகிகளை, அநேக முன்னோர்களை நாம் இழந்துதான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இப்ப நீங்க மாணவியலாக அமர்ந்திருக்கிற உங்கள் மத்தியில் தான் இந்த சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் எதற்காக உழைத்தார்களோ, எதற்காக பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கினார்களோ, அதனுடைய பலன் யாருன்னு பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களாகிய மாணவியலாகிய நீங்க தான். அப்ப அந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும். அந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, நம்ம பாதுகாப்புக்கான மிகப்பெரிய ஒரு அரண் இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு யார் இருக்காங்க கேட்டீங்கன்னா நம்முடைய ஆசிரியர்கள் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையாப்பா? சத்தம் வரல, இருக்காங்க. ரைட். அப்ப அந்த ஆசிரியர்கள் நம்ம சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக நமக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுல யார் இருக்கிறாங்க? உங்களுடைய பேரண்ட், அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்களும் உங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா முதல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு நீங்க வெற்றியை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அப்ப இன்னைக்கு சுதந்திர தினம் 80 ஆண்டுகளா நம்ம தொடர்ந்து ஒரு வரலாற்றை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்து சென்றிருக்கிறது. கண்டிப்பா இல்லைங்களா? அப்ப உங்க பெயரையும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆசிரியரா இருக்கட்டும், உங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வரலாற்றை, சத்தம் கேட்கல, ஒரு வரலாற்றை உருவாக்கணும். அப்ப நீங்களும் வரலாற்றை உருவாக்கக்கூடிய மாணவிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் சுதந்திரம் சொன்னோம்ல, யார் இருக்காங்க? பேரண்ட், ஆசிரியர், 2 பேருக்குள்ள கைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். 2 பேரோட கைக்குள்ள நீங்க அடங்கி இருந்தா தான் இந்த சுதந்திரம் என்கிற வெற்றியை நீங்க பெற முடியும். இப்ப நீங்க 10th இருக்கீங்க, 12th ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, எல்லாருமே இன்னைக்கு நம்ம தியாகிகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கோம். யார் யார் தியாகிகள்? யாரா சொல்ல முடியுமா? சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் சொல்லுவாங்க அதிகமா? சுதந்திரம் யார் வாங்கி கொடுத்தாங்க? மகாத்மா காந்தியடிகள் நமக்காக முன்னாடி பாடுபட்ட பாரதியார் போன்ற சுதந்திர போராட்ட பாடல் எழுதினவங்க, கவிதை எழுதினவங்க, நிறைய போராட்டங்கள், பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. மொழிவாரியா போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்து களத்துல அகிம்சை வழியில காந்தியடிகள் போராட்டம் பண்ணாங்க. இப்படி எல்லாருமே போராடி நமக்கான அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. போராட்டம் என்பது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கவனிங்க. இந்த போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. இப்ப காந்தியடிகள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு போராட்டம் நமக்கு கிடைச்சது. அதனால நீங்க வெற்றியை நீங்க அடையணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசிரியர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டோ, உங்க அப்பா அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருச்சு அப்படின்றதா சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதா சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு பொண்ணு உங்களை தரக்குறைவா பேசிட்டாங்க அப்படின்னா சோர்ந்து போயிடக்கூடாது. வீட்டுல திட்டாண்டாக்கா சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த மனிதன் வெற்றி அடையக்கூடிய மனிதன் பாத்தீங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் அருமையா சொல்றாங்க, எந்த கனவு உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதான் என்னது உண்மையான கனவு. என்ன கனவு? உண்மையான கனவு. அப்ப நீங்களா ஒரு கனவோட நீங்க ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கீங்க. அதனால உங்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா
நீங்களும் ஒரு வரலாற்று, நீங்கள் 80 ஆண்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல, இப்ப என்னுடைய மாணவி இந்த ஸ்கூல்ல படிச்சேன், நான் இந்த இடத்துல வேலை பார்க்கிறேன், நான் பெருமையா இருக்குது அப்ப உங்களுடைய வரலாற்றை இந்த உலகம் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் யாருக்குள்ள அடங்கி இருக்கணும்? ஆசிரியர் கைக்குள்ளும் பெற்றோர் கைக்குள்ளும் அடங்கி இருக்க வேண்டும். நீங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், வெற்றி அடையணும் அடையணும். நீங்க ஓடினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வெற்றி அடைய முடியும். மீண்டும் என்னுடைய 80வது தின சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பள்ளியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.